நாமெல்லாம் கொசு அடிக்கும் போது கொசு பேட்ல லைட்டா வரல வச்சிட்டாலே ஏதோ செத்து போச்சதான் நினைச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு எமனை பார்த்து டாடா காமிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிருப்போம். அது என்னடா எமனை பார்த்து டாடா காமிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்ச 10 பேர் பத்தி தான் இந்த வீடியோல பார்ப்போம். எப்படி நார்மலா ஈவனா இருக்கிற ரோட்ல கார் ரேஸ் விடுறாங்களோ அதே மாதிரி ஆஃப் ரோட் ரேசிங்னு ஒன்று இருக்கு. அதாவது மேடும் பள்ளமுமா காரே ஓட்ட முடியாத ரோட்ல கார் ரேஸ் விடுவாங்க. அண்ட் நார்மலா இந்த மாதிரி ரேஸ்ல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். 2012ல நடந்த ஒரு ஆஃப் ரோட் ரேசிங்ல எடுத்த வீடியோ தான் இது. அந்த காரோட டயர் பெருசா இருந்ததுனால கேமராமேன் அசால்ட்டா கார் அடியில போயிட்டு சேஃபா வெளில வந்துட்டாரு. எப்பவும் டைவிங் பண்ணும்போது எவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கிறோம், தண்ணி எவ்வளவு ஆழத்துக்கு இருக்கு, இங்க இருந்து குதிச்சா எங்க போய் லேண்ட் ஆகும், இதெல்லாம் பார்த்து தான் குதிக்கணும்னு பேர் கிரில்ஸ் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்காம குதிச்சா நம்ம புன்னகை மன்னன் கமல் மாதிரி எங்கனா போய் தொங்கின்னு கிடக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி அவசரத்துல குதிச்ச ஒருத்தரோட கேமரால ரெக்கார்ட் ஆன வீடியோ தான் இது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி விழுந்திருந்தா கூட தலைவர் தரையில மட்டும் தெரிச்சிருப்பாரு. நம்ம நாட்டுல தான் லோக்கல் ட்ரெயின்ஸ்க்குலாம் டோர்ஸ் கிடையாது. அதனாலே பாதி பேர் வெளியே தொங்கிட்டோம் ஃபுட்பால் அடிச்சுட்டும் போறாங்க. அண்ட் ஒரு ட்ராக்குக்கும் இன்னொரு ட்ராக்குக்கும் நல்லாவே டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா மிச்ச சில கண்ட்ரீஸ்லாம் ட்ரெயின்ஸ்னாலே ஃபுல்லா கவர்டா தான் இருக்கும். அண்ட் ஒரு ட்ராக்குக்கு பக்கத்துலேயே இன்னொரு ட்ராக் வரும். அந்த ட்ராக்ல போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின்ல போயிருந்த ஒரு பொண்ணு அந்த ட்ரெயினோட ஜன்னல வந்து வெளியே எட்டி பார்க்கும்போது போட்டோ எடுக்க சொல்லி போஸ்ட் கொடுத்து இருந்திருக்கு. அப்ப நம்ம பையன் போட்டோ எடுக்காம வீடியோ எடுத்து வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் இது. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அழகா காட்டுறதுக்கு அந்த பில்டிங்ஸ் ஃபுல்லா கண்ணாடி ஓட்டுவாங்க. நம்ம ஊர்லயே இந்த மாதிரி கண்ணாடி பில்டிங் நிறைய பார்த்துருப்போம். அந்த கிளாஸ் பேனல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒட்டலனா கொஞ்ச நாள்லயே கீழே விழுந்துரும். கீழே விழுந்து கண்ணாடி உடஞ்சா பரவாயில்ல, ரோட்ல சிவனேன்னு போய் இந்த மண்டை உடஞ்சா அந்த கிளாஸ் அவர் மேல நல்லாவே பட்டுது. ஆனா சைட்ல பட்டதுனால அப்படியே வழுக்கிட்டு போயிடுச்சு. அது விழுந்த ஸ்பீடுக்கு லைட்டா நவுந்து பட்டுனா கூட என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ரோட்ல ரெட் சிக்னல் போட்டிருக்கும் போது ஜீப்ரா கிராசிங்ல கிராஸ் பண்ணி போனா நம்ம ரொம்ப சேஃபா இருக்கிறதாவும் நம்மள எந்த வண்டியும் வந்து இடிச்சிடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. அந்த பஸ் டிரைவர் சிக்னலை கவனிக்காம ஃபாஸ்டா வந்ததுனால சடனா பிரேக் பிடிக்க முடியாததுதான் இவ்வளவுக்கும் காரணம். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் அப்படின்றதுக்கான அவேர்னஸ் தான் இப்ப பார்க்க போற வீடியோ. அந்த ட்ரக் இடிச்ச ஸ்பீடுக்கு அவர் மட்டும் ஹெல்மெட் போடல. நாங்க ஹெல்மெட்டுக்கு பதிலாக அவரோட தலை பறந்துருக்கோம். இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம் ஓவரா ஸ்பீடா போய் சடனா பிரேக் பிடிக்க முடியாம போனதுதான். ஒரு வயசான தாத்தா ஒரு ஸ்டீம் ட்ரெயின் போறதை வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு. பொதுவா நம்ம ஒரு வீடியோவோ இல்ல போட்டோவோ எடுக்கும் போது நம்ம கவனம் ஃபுல்லா அது ஒழுங்கா எடுக்கிறோமான்றதுல தான் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம எங்க நின்று இருக்கோம் கூட நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இவர் பக்கத்துல இன்னொரு ட்ராக் இருக்கிறத கூட பார்க்காம வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸ்கேட் போர்டு வச்சு ஸ்கேட் பண்ணும்போது மிஞ்சி போனா கீழே விழுவோம், சின்னதா அடி போடையில கை கால் ஓடையதோட முடிஞ்சிடும் தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா நம்ம பையன் ஸ்கேட் போர்டு வச்சு கூட செத்து போலாம் அப்படின்றத காமிச்சிருக்கோம். நல்ல வேலை அந்த ஸ்கேட் போர்டு மேட் இன் இந்தியா அப்படின்றதுனால அது மேல கார் ஏறதுக்கு அப்புறம் கூட அது ஒண்ணுமே ஆகல. சரி, இந்த மாதிரி ஸ்கேட் போர்டை வச்சு தேவையில்லாத சில்மி ஷோலாம் பண்ணாதான் பிரச்சனைன்னு சிவனேன்னு ஒருத்தர் ரோட்ல உட்காந்துருந்தா அவனே ஒரு கார் வந்து இடிக்குது.
நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு சேஃபா ஓட்டணும். ஒரு ரோட்டோட பெடஸ்ட்ரியன் வாக்வேல வயசான 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போறதுக்காகவே தனியா ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த இடத்துல நடந்து போறது சேஃப்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கூட சேஃப் இல்ல. இப்போ பார்த்த 10 வீடியோஸ்லயே பாதி ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணம் வண்டியை ஸ்பீடா ஓட்டுறது தான். உங்களுக்கு ஸ்பீடா வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும்னா யாருமே இல்லாத கிரவுண்டுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா ஓட்டுங்க. ஆக்சிடென்ட்டும் நானா கூட உங்களுக்கு மட்டும் ஆகும். அதை விட்டு பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஓட்டுனீங்கன்னா உங்களால ரோட்ல ஸ்லோவா ஓட்டுறவங்களுக்கும் நடந்து போறவங்களுக்கும் ஏன் ஓரமா சும்மா உட்காந்துட்டு போறவங்க கூட ஆக்சிடென்ட் ஆகுது. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.